வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் அனுமதி எதுவும் தரவில்லை. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தந்த நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை. அப்போது முதல் இப்போது வரை 9,000 லிட்டர் பாலைத்தான் அமுல் கொள்முதல் செய்வதாக ஆவின் தரப்பில் விளக்கு. ஆவணங்கள், ஆணைய விதிகள், நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு. மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியது குறித்த ஆர்டிஐ கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 3 மணி வரை 52.60% வாக்குகள் பதிவு. ஆந்திர தேர்தலில் வாக்களித்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஜம்மு காஷ்மீரில் மகன் உமர் அப்துல்லாவுடன் வாக்களித்தார் ஃபரூக் அப்துல்லா. நடிகர்கள் அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, ஜூனியர் என்டிஆர் வாக்களிப்பு. இயக்குநர் ராஜமௌழி, இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டோரும் வாக்கு செலுத்தினர். ஆந்திர மாநிலம் தெனாலியில் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாக்காளர்கள். ஆந்திராவின் அன்னமய்யா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கீழே போட்டு உடைத்தவர் கைது. ஹைதராபாத்தில் ஃபர்தா அணிந்து வாக்களிக்க வந்தவர்களிடம் அடையாள அட்டையை பரிசோதித்த பாஜக வேட்பாளர் மாதவிலதா மீது வழக்கு. தெலுங்கானாவிலும் ஃபர்தா அணிந்தவர்களிடம் கேள்வி எழுப்பிய மற்றொரு பாஜக வேட்பாளர். ஈரோடு, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. திருவாரூர் மற்றும் சீர்காழியில் மிதமான மழை பெய்த நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கனமழை. தேனி, சேலம், கொடைக்கானலை குளிர்விட்ட மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பாட்னாவில் குருத்வாராவிற்கு சென்று சமைத்து உணவு பரிமாறிய பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக ஆட்சியில் 70 மினி லாரிகளில் கொண்டு செல்லும் அளவிற்கு 2,200 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பரப்புரையில் பெருமிதம். விரைவில் திருமணம் செய்து கொள்வேன். ரேபரேலி தொகுதியில் பரப்புரையின் போது மக்களின் கேள்விக்கு ராகுல் காந்தி பதில். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியா? கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு என்று ராமதாஸ் பேட்டி. ஆவடியில் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் டிரேடிங் செய்வதாக கூறி ஆன்லைனில் மோசடி செய்த நபர் குஜராத்தில் கைது. நாடு முழுவதும் 44 கூட்டாளிகளுடன் சேர்ந்து சுமார் 7 கோடி ரூபாய் ஏமாற்றியது விசாரணையில் அம்பலம். மதுரையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் மெத்தப்பட்டமைன் வழக்கில் தொடர்புடைய இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுமதி. கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. 12ஆம் வகுப்பில் 98.47 விழுக்காடு தேர்ச்சியுடன் 3ஆம் இடம் பிடித்த சென்னை மண்டலம். பின்னணி பாடகர் வேல்முருகன் சென்னையில் கைது. மெட்ரோ ரயில் பாதை பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரியை தாக்கியதாக புகார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 17 வயது சிறுமி. போக்சோ சட்டத்தின் கீழ் 3 சிறார்கள் உட்பட 9 பேர் கைது. நெல்லை குக்கிரக்குளம் பகுதியில் மழை காரணமாக கீழே விழுந்த பசுமை பந்தல். ஒரு சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக தகவல். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் நிதி. சங்கத்தின் தலைவர் நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் வழங்கினார் நடிகர் தனுஷ். ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை. பொள்ளாச்சி வால்பாறை பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதி. அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக பால் கொள்முதலை தொடங்கவில்லை என்று ஆவின் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதலை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியானது. கடந்த ஆண்டு மே மாதம் முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்து வருவதாக அமுல் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. அந்நிறுவனம் பால் கொள்முதலை 5000 லிட்டரிலிருந்து 10,000 லிட்டராக உயர்த்தியிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் அமுல் நிறுவனம் பால் பண்ணை அமைத்து பால் கொள்முதலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆவின் நிறுவனம் லிட்டருக்கு 33 ரூபாய் 80 காசுகள் கொள்முதல் விலை தரும் நிலையில் அமுல் 37 ரூபாய் தருவதாகவும், கொள்முதல் தொகையை உடனடியாக வழங்குவதாலும் கால்நடை வளர்ப்பவர்கள் அமுல் நிறுவனத்திற்கு மாறுவதாக தெரிவித்தனர். கூடுதலாக விலை கொடுக்கும்போது வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அதுதான் நம்மளால் கேட்டிருக்கோம். ப்ரைவேட்டு தகுந்த மாதிரி ஆவினும் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை. ஒரு நாளைக்கு 30 to 35 லிட்டர் வரைக்கும் பால் ஊற்றுறேன். என்னுடைய வருமானம் ஒரு லிட்டர் 36 ரூபாய்க்கு 37 ரூபாய் வரைக்கும் விலை கூடுதலாக போடுறாங்க. அதனால் நான் அமுலுக்கு கொடுத்துறேன், நான் ஆவினுக்கு பால் ஊற்றலை. இந்நிலையில் அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் கொள்முதலை புதிதாக தொடங்கவில்லை என்று ஆவின் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து அங்கிருந்து ஆந்திராவிற்கு பால் கொண்டு செல்வதாகவும், இதை தவிர தற்போது வரை பால் பொருட்களை உற்பத்தி செய்வது தொடர்பான எந்த மையத்தையும் அமுல் நிறுவனம் அமைக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். தனியார் பால் விற்பனையாளர்களைப் போன்று அவர்கள் 9000 லிட்டர் பாலை கொள்முதல் செய்கின்றனர் என்றும், தற்போது வரை இதைவிட அதிகமாக கொள்முதல் செய்யவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர்.